ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீ இல்லம். இன்றைக்கி நம்ம அனுஸ்ரீ இல்லத்தில் கோவிலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்டான புளிசாதம் ரெசிபி அல்லது புளியோதரை ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 150 கிராம் புளி, 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் தனியா, 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 25 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். கடைசியாக தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 50 ml நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் கடுகு, 5 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 3 அல்லது 4 வரமிளகாய், தேவையான அளவு சிறிது கருவேப்பிலை. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இதோட செய்முறையை பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நாம் புளிக்கரைசல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக புளியை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி வடிகட்டி எடுத்து வச்ச புளி தண்ணியில் நம்ம 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை இதிலேயே போட்டு ஃபஸ்ட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் புளிசாதத்துக்கு தேவையான புளிக்கரைசல். அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்களை ரெடி பண்ணிடலாம். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் அரைக்கணும். ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வைக்கணும். முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக 50 கிராம் போல் தனியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியலன்னா முழுசாக 2 கைப்பிடி தனியாக எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் போல் மிளகும், 1 டீஸ்பூன் போல் ஜீரகமும் சேர்த்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வறுக்கும் போது மல்லியிலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மல்லியிலேருந்து நல்ல வாசனை வந்துருச்சு. ஸோ அதனால் இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனோன்னு தான் பொடி பண்ண போகிறேன். அப்படி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, இதை நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணுற வரையும் இதோட வாசனை வெளில போகக்கூடாது. அதனால் இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் மிளகாவையும் வெந்தயமும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம். அதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். இது காரம் கொஞ்சம் கம்மி, அதனால நான் ஒரு 30 போலவே எடுத்திருக்கேன் வரமிளகா. உங்களுக்கு ரொம்ப உங்களோட மிளகா காரமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 நம்பரை கம்மி பண்ணியோ இல்லைன்னா 5 நம்பரை கூட்டியோ எடுத்துக்கோங்க. கூடவே நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெயில் ஒரு 3லேருந்து 2 நிமிஷம் வர நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்காக நான் பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம மிளகா ஆட் பண்ணணும். மிளகாவும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்குவோம். வதக்கிட்டு அந்த மிளகாலேருந்து நல்லா காரம்லாம் வரும். அந்த ஃப்ளேவர்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகா ஆறிடுச்சு. ஸோ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொரப்பான ஒரு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளித்தொக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரைசல் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை பவுடர் ரெடி பண்ணி வச்சிடறோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே நம்ம மிளகா பவுடரையும் எடுத்து வச்சுக்கிறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலையை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். முதல்ல நாம் தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 30 ml போல் நல்லெண்ணெயை முதல்ல வாணலியில் விட்டுக்கிறேன். எப்போதுமே புளி சாதம் செய்யும் போது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அது ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் வேணால் கடலெண்ணெய் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கடுகை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் வறுத்தாச்சு. கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை காஞ்ச மிளகாவை இது கூட சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தோட வாசனையும் எண்ணெயில் இறங்குற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் பெருங்காயத்தோட வாசனை நமக்கு வெளில வரணும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் போல் இது கொதிச்சிருச்சு. இந்த ஒரு புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் வெந்தய பவுடரை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இந்த மிளகாலாம் நல்லா கரைஞ்சி அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்க்காமையும் புளிக்கரைசல் நல்லா தான் இருக்கும். நம்ம போட்ட வெல்லம் மிளகாய் எல்லாம் கரைஞ்சி அதோடய ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தொக்கு லாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இறக்குற ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கிண்டணும். இந்த ட்ரை பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆனால் போதும். அது அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எப்போதுமே புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் நிறையா பயன்படுத்துங்க. இது உடல் சூட்டை குறைக்கும். புளி ரொம்ப ஹீட்டுன்றதுனால நம்ம எப்போதும் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ புளித்தொக்கை நான் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே இந்த கரண்டியோட அடி பகுதியிலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடையாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, நல்லா மிக்ஸ் ஆகும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி சாதத்தை ஒரு 1/2 அன் ஹவர் போல் செட் பண்ணி மூடி வச்சுருங்க. எப்போதுமே புளி சாதத்தை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அது நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோவில் பிரசாதம் ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.